Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு DIY கேம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். கார்ட்போர்டு இருந்தாலே சிம்பிளாகவும் மேக் பண்ணிடலாம். அந்த கேம் போர்டு மேக் பண்ணுறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து 18x18 சென்டிமீட்டர் வர மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கேல் வச்சுட்டு அதில் 18 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா 4 சைட்லேயுமே 18 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே 18 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அந்த 4 பாயிண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ 18x18 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கேம் போர்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கலர் பேப்பர் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே கார்ட்போர்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எல்லோ கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் அதே மாதிரி அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி 18x18 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை கம் யூஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருக்குது, நீங்கள் டெக்கரேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கார்ட்போர்டே கூட வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் அதில் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எல்லோ கலர் பேப்பர் எடுத்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஸ்டிக் பண்ணுறேன், பேக் சைடெலாம் எதுவுமே ஸ்டிக் பண்ணல. நெக்ஸ்ட் இதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். எவ்ரி 6 சென்டிமீட்டரில் பாக்ஸஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு 6 சென்டிமீட்டர்ஸில் பாயிண்ட் வைக்கிறேன். 6 அப்புறம் 12 இந்த 2 இடத்துல பாயிண்ட் வச்சுக்கலாம். 4 சைடுமே இதே மாதிரியே வச்சுக்கோங்க. 6 அப்புறமா 12 அந்த சென்டிமீட்டர்ஸ் கிட்ட பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் 3 சைடு வச்சுட்டேன். 4th சைடுமே அதே மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணோன்னா இந்த பெரிய ஸ்கொயரில் வந்து 9 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நான் அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்திருக்கேன். டைரெக்டாக லைன்ஸ் மாதிரி போடல, சின்ன சின்னதாக ஸ்ட்ரைப்டு லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் அதில் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனாக கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 சைட்ஸ்க்குமே லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போட்டதுக்கப்புறமா பார்க்கும்போது 9 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இன்சைடில். இப்போவே உங்களுக்கு என்ன கேமுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேமுன்னு சொல்கிறேன், வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த கேம் தெரியும். இருந்தாலும் இப்படி கேம் போர்டாக மேக் பண்ணும்போது அது இன்னுமே ஜாலியாக இருக்கும். ஸோ என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இதில் எல்லாமே ஸ்கொயர்ஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வச்சு விளையாடுறதுக்காக காயின்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த காயின்ஸ் வந்து நான் இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி மேக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் ஷீட்டில் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை விட சின்னதாக இருக்க மாதிரி காயின்ஸ் வேணும். அதுக்காக நான் இப்போ சின்னதாக ஒரு சின்ன டப்பாவோட மூடி இருந்துச்சு, அதை எடுத்து இப்படி காயின்ஸ்க்கு வந்து அதை அளவாக வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள் ஷேப், எந்த ஷேப் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து டோட்டலாக 10 பீசஸ் ரெடி பண்ணிக்கோங்க. காயின்ஸ் 10 பீசஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து கலர் பேப்பர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கலாம். நான் வந்து இப்போ எல்லோவுக்கு கான்ட்ராக்டாக பிங்க் கலர் இருக்கும், ஸோ அந்த கலர் வந்து ஒட்டியிருக்கேன். 10 பீசஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கேம் அப்படின்னா எக்ஸோ கேம் தான். இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி போர்டாக எக்ஸோ வந்துட்டு எப்பயுமே பேப்பரில் ட்ரா பண்ணி விளையாடுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி போர்டாக இருக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை எப்போ வேணால் நீங்கள் எடுத்து விளையாடிக்கலாம். ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ 5 பீசஸில் வந்துட்டு எக்ஸுங்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் மீதி இருக்க 5 பீசஸ் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரைட் பண்ணிக்கிறேன். ஒன்று பிளாக்கு, அப்புறமா இன்னொன்று ரெட் கலர் தான் சூஸ் பண்ணேன். ஆனால் பிங்க் கலரில் வந்து ரெட் கலர் அவ்வளோ டார்க்காக தெரியல, அதனால வயலட் கலரில் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 5 காயின்ஸில் எக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் மீதி இருக்க 5 காயின்ஸில் வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோட்டலாக 10 காயின்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா போதும், கேம் விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்து வச்சு ரொம்ப நாளைக்கும் விளையாடலாம்.
அதே மாதிரி இந்த கேம் வந்து ஜாலியாக இருக்கும். பேப்பரில் ட்ரா பண்ணுறத விட இந்த மாதிரி கார்ட்போர்டில் மேக் பண்ணிட்டா அதை நீங்கள் ரொம்ப நாளும் எடுத்து வச்சு விளையாட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ எக்ஸோ கேம் வந்துட்டு இப்போ நிறைய பேத்துக்கு விளையாட தெரியும். இருந்தாலும் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 பேர் விளையாடலாம். இந்த கேம் வந்துட்டு 2 பிளேயர்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் வந்து எக்ஸ் அப்படிங்கிற காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு ஓங்கிற காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காயின்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேயர்ஸும் அவங்களோட காயின்ஸை அந்த பாக்ஸ்குள்ளே வந்து வைக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது டயக்னலாக அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க காயின்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிவிடுவாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஆப்போனன்ட் பிளேயரோட மூவ்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா மட்டும்தான் வின் பண்ண முடியும். ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இப்போ கேம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டயக்னலாக இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஜாயின் பண்ணிட்டாலும் அவங்க வந்து வின் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து நானும் என் தம்பியும் இந்த கேம் வந்து விளையாட போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு கூட இந்த கேமை சொல்லி கொடுத்துட்டு விளையாண்டிங்கன்னா அவங்க கூட விளையாடலாம். ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நாங்களுமே கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் பிரதர் தான் ஃபஸ்ட்டு காயின் வந்து மூவ் பண்ணான். ஸோ அவங்க ஜாயின் பண்ணிடவும் கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட காயின்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்போ தான் வின் பண்ண முடியும். இப்போ நாங்கள் ப்ளே பண்ண கேமில் வந்து என் பிரதர் தான் ஃபஸ்ட்டு ஓங்குற காயின்ஸை ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ அவன் தான் வின்னர். இந்த மாதிரி தான் கேம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ் கூட ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 டைம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ஜாலியாக விளையாடுவாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட விளையாண்டிங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.